ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் யூடியூப் சேனல். ஒரு வழியாக அந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 2026 தமிழக வெற்றி கழகம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி பெற்றாங்க. ஆனால் பெரும்பான்மையோட வெற்றி பெறலைங்க. அதாவது ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகள் தாவேக்காவுக்கு கிடைக்காம போயிடுச்சு. 108 தொகுதிகள்லேயே இவங்களோட வெற்றி பயணமானது ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்நிலையில் மே 7ஆம் தேதி விஜய் அவர்கள் ஆளுநர் தலைமையில் முதலமைச்சராக பதவியேற்க இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி ஷார்டேஜாக இருக்க 11 எம்எல்ஏக்களை தாவேக்க தேடியே ஆகணும். இப்போதைக்கு காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சிகளும் பாமக பிசிக போன்ற சிறிய கட்சிகளும் தாவேக்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நல்ல விதமா முடிஞ்சு 11 எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் மே 7ஆம் தேதி எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம 233 எம்எல்ஏக்கள் முன்னிலையில ஜோசப் விஜய் ஆகிய நான் தமிழக முதலமைச்சராக உண்மையுடனும் நேர்மையுடனும் உழைப்பேன் அப்படின்ற வார்த்தையை கேட்டு அரியணையில சும்மா மாசா உட்கார போறாரு. ஆனா தோத்து போய் ஒப்பாரி வச்சிருக்க ஒரு சில கொத்தடிமைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் ஜெயிச்சுட்டா இருப்பா, நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா பெரும்பான்மையோட ஜெயிக்கல, எனக்கு தெரிஞ்சு அதிமுக பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு தமிழ்நாட்டை நாசம் பண்ண போறாருப்பா அப்படின்ற மாதிரி கொத்தடிமைகளோட குலத்தொழில ஒன்னான அவதூறு பரப்புறத மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஆட்சியில் போய் உட்கார்றதுக்கு ரீ எலெக்ஷன்ல போட்டிட்டு தோத்து போறதே மேல் அப்படின்னு விஜய் அவர்களே யோசிப்பாரு. அதனால பிஜேபிக்கு நோ நோ, டிஎம்கேக்கு நோ 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 நோ.